ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, தர்மத்தின் வழியில்தான் நீ சென்று கொண்டிருக்கின்றாய் என்றால் நிச்சயம் நான் சொல்வதை கேட்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கொண்டு மன தைரியத்தோடு உன் கர்ம வினை என்னும் மாயையிடம் அகப்பட்டு இருக்கும் நீ உன் கண்களை மூடி என் நாம ஜபம் செய்து கொண்டு என் கைகளை இறுக பிடித்து கொண்டு உன் கர்மவினை என்னும் அசுரனின் பிடியிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வருவது போல் மனதில் மகிழ்ச்சியுடன் உதட்டில் புன்னகையுடன் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டு வெளியில் வா பிள்ளையே. உன் கர்மவினை அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ மன நிறைவுடன் இருந்து நீயாக வெளிவர முயற்சி செய்ய வேண்டும். இல்லையெனில் நீ இப்படியே காலம் முழுக்க இருக்க வேண்டியதுதான் அம்மா. நான் உனக்கு பல சமயங்களில் பல நாட்களாக, பல மாதங்களாக, ஏன் பல வருடங்களாக கூட உனக்கு உதவி செய்து கொண்டுதான் வருகின்றேன் இல்லையா? நீ கேட்டது அனைத்தும் உடனடியாக நான் செய்ய முடியவில்லை என்றாலும் உரிய தருணத்தில் கொடுத்துள்ளேன் அல்லவா? அந்த தாமதத்திற்கும் காரணம் என்ன என்பது உனக்கே நன்றாக தெரியும். உன்னை சுற்றி இருக்கும் போலி முகத்தை நீ அடையாளம் காணவும், வாழ்க்கையில் விழிப்புணர்வு ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு அவசியம் என்பதை புரிய வைக்கவும் தான் அந்த தாமதத்தை நான் ஏற்படுத்தினேன் என்பது நீ நன்றாக அறிவாயல்லவா? அதனால் செய் நன்றி மறவாமல் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஓம் ஸ்ரீ சாய்ராமருக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே இரு. வாயார மனதார உன்னால் முடிந்த உதவியை மற்றவருக்கும் செய். குறைந்தது தெருவில் இருக்கும் பைரவருக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையாவது வாங்கி போடலாம். இது உன்னை கர்ம வினையின் பிடியிலிருந்து முழுவதுமாய் வெளிக்கொண்டு வர உதவும் அம்மா. கண்மூடி என்னை நினைத்து கொண்டே மௌனமாக இரு. உங்களையே கதியென்று நிற்கிறேன், என்னையும் கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள் சாயப்பா என்று, என் கவலையை போக்குங்கள் சாயப்பா என்று என் பிள்ளையான நீ கதறுவது எனக்கு கேட்காமல் எப்படியம்மா இருக்கும்? நான் என்ன இந்த பொய்யான மனிதர்களைப் போல் கல் நெஞ்சம் படைத்தவனா? நீ கேட்டதை நிச்சயம் தருவேன். அதற்குரிய நாள் வந்துவிட்டது. இன்னும் சில நாட்கள் என்று சொல்கிறீர்களே என்று என் மீது கோபப்பட வேண்டாம். நீ முதலில் தேவைகளுக்காக என்னை வேண்டாமல், தேவையே நீங்கள்தான் சாயப்பா என்று ஒரு முறையாவது மனதார சொல்லிப்பார். எனக்கு என்ன வீடு இருக்கிறதா, இல்லை வாசல் இருக்கிறதா, இல்லை பிள்ளைகள் தான் இருக்கிறார்களா? என் பிள்ளையான நீங்கள் அனைவரும் தானே எனது சந்தோஷம். உங்களது சந்தோஷம் தானே எனது சந்தோஷமும் கூட. உனக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் வர வேண்டும். எதற்கெடுத்தாலும் அவசரப்படக்கூடாது. உடனடியாக எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று உன் மனதை பதைப்பதைப்போடு வைத்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் என்னால் உன்னிடம் நெருங்கி உன் செயல் அனைத்தையும் முடித்து தர முடியவில்லை அம்மா. இந்த சாயப்பா நல்லதுதான் செய்கிறார் என்று உனக்கு மனப்பக்குவம் வர வேண்டும். விருப்பு வெறுப்பு தாண்டி மனப்பக்குவம் அடைய வேண்டும். மனப்பக்குவம் என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. அது பல கஷ்டங்களை அனுபவித்து கடந்தவனால் மட்டுமே அந்த மனதின் சமநிலையை அடைய முடியும். உன்னை காயப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள் எல்லாம் ஒரு நாள் மீண்டும் உன்னிடமே வந்து தன் தவறை ஒப்புக்கொள்வார்கள். அன்று நீ அவர்களை காயப்படுத்தும் வாய்ப்பு இருந்தும் காயப்படுத்தாமல் மௌனமாய் அந்த இடத்தை விட்டு செல்கிறாய்ப்பார். அதுதான் மனப்பக்குவம். இந்த மனநிலை என் பிள்ளைக்கு இன்று வந்துவிட்டது. ஆனால் காலத்தின் கட்டாயம் வந்துள்ளது. நாளை பணம் வந்ததும் நீயும் அப்படி மற்றவர்களைப் போல் புது பணக்காரன் ஆடுவது போல் ஆடாமல் எளிமையாக இருந்து இந்த வாழ்க்கையில் உள்ள அனைத்து சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும்.
இதுதான் எனது ஆசையும் கூட. உனக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும், அது பணமாகட்டும், இல்லை பொருளாகட்டும், இல்லை தங்கமாக கூட இருக்கட்டும், இன்று இல்லை என்பதற்காக இந்த நல்ல நாளில் உன்னால் இன்று இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் தங்கம் வாங்க முடியவில்லை என்று வருத்தப்படாதே. நீ உன் வீட்டில் என் படத்தின் முன்னர் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த பொருளான கல்லுப்பை மட்டும் வாங்கி வை. அது போதும். உனது வாழ்க்கையே திருப்பி புரட்டி போடும் அளவிற்கு பல நல்ல நிகழ்வுகள் உனது வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இது நாள் வரை நீ பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன அதிசயங்கள். இனிதான் எனது பெரிய பெரிய அதிசயங்களையே நீ பார்க்க போகின்றாயம்மா. காத்திரு எனது வருகைக்காக. கடைசி தருணத்தில் நிற்கும் என் பிள்ளையான நீ அனைத்தும் கடந்து போகும் என்று நம்பிக்கையோடு உனது செயல்களில் செயல்படு. வெற்றி இனி உனக்கே உனக்குரியது. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.